தலைகுனிவா இருக்கு, அசிங்கமா இருக்கு. தமிழ்நாட்டு வாழ தகுதியற்ற நாடாயிடுச்சான்னு ஒரு பயமா இருக்குமா. ஏன்னா ஒரு காக்கா செத்தா கூட 100 காக்கா நிக்குது, வந்து ஒரு நாய் அடிபட்டா கூட 10 நாய் வந்து கொலைக்குது பக்கத்துல நின்று. 5 அறிவு படைத்த அந்த மிருகங்களுக்கு இருக்கிற ஒற்றுமை கூட 6 அறிவு படைத்த இந்த மனுஷனுங்களுக்கு கிடையவே கிடையாது. அதுலயும் ஒரு காவல்துறை ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் எல்லாருமே சொல்றாங்க. அவருக்கே இந்த நிலைமைன்னா அப்போ அரசாங்கமும் அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்க? லஞ்சம் வாங்கினா பரவாயில்லையா, லஞ்சம் வாங்கி கண்டுக்காம விட்டா பரவாயில்லையா, அப்புறம் லஞ்சம் வாங்கினா அவனை பிடிச்சி உள்ள போடுறது, அதை பண்ணான்னு இதை பிடிச்சி போடுறது. என்ன நியாயம்? அந்த டிஎஸ்பி உண்மையிலேயே நல்ல மனுஷன் எல்லாருமே சொல்றான். அப்போ எப்படி நம்ம முதலமைச்சர் மட்டும் தெரியாம போச்சு? போலீஸ் துறை யார்ட்டமா இருக்கு? யார்ட்ட இருக்கு? முதலமைச்சர் கையில் தானே இருக்கு. இந்த 4.5 வருஷம் இப்படி இருந்த காவல்துறை நிலைமை இப்படி தலை குனிஞ்சு போறாமா? பொறிக்க பார்த்தா காவல்துறை பயந்து ஓடுது, புறமுக பார்த்தா காவல்துறை பயந்து ஓடுது, திருடனை பார்த்தா காவல்துறை பயந்து ஓடுது. அந்த நிலைமைக்கு ஆகி போச்சு. ஒரு காலத்துல 100க்கு போன் அடிச்சுன்னா 5 நிமிஷம் வந்து நிற்க போலீஸ். இப்பெல்லாம் 1 மணி நேரம் ஆகுது, 1/2 மணி நேரம் ஆகுது குறைஞ்சபட்சம். இல்லைன்னு மறுக்க முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இங்க என்ன பாதுகாப்பு இருக்கு? மக்கள் பாதுகாப்பு விட்டுரு. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போறோம்? காவல்துறை கிட்ட போறோம். காவல்துறைக்கு ஒரு பிரச்சனை யார் பார்க்கணும்? முதலமைச்சர் தானே பார்க்கணும். ஒரு 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 கொலைகாரன், ஒரு பொறிக்கு, ஒரு புறம்போக்கு, ஒரு எச்ச பொறிக்கு, பொம்பளையை கடத்துறவன், பொம்பளையை கற்பழிக்கிறவன், திருடுறவன், வெட்டுறவன், எல்லா நாய்க்கு கூட இங்க கோர்ட்டுக்கு போனா கூண்டுல நின்று கேள்வி கேட்கறான், நீ தப்பு பண்ணியா? அதுக்கு கூட இந்த காவல்துறைக்கு வாய்ப்பு இல்லையா? எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கினே இருக்கணுமா காவல்துறை? திருப்பி எந்த கேள்வி கேட்கவே கூடாதா? சொல்லுங்க. நியாயமா முதலமைச்சர் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். விசாரிச்சு அவர் தண்டனை கொடுத்தா ஏத்துக்கிட்டு இருப்பேன். அவர் கடவுள் சொல்லி இருக்கலாம். இல்ல நியாயம் இல்லம்மா, நியாயம் இல்ல. ஏற்கனவே 4 மாசம் அவருக்கு சம்பளம் கொடுக்கல, பாக்கி நிக்குதுன்றாங்க. அப்ப மீதி அவர் குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுவார்? நீங்க பாரு சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. அப்ப நியாயமா, நீதியா, நேர்மையா வேலை செய்யறது தப்பா? முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். எனக்கு தப்பா? பொதுமக்கள் ஒருத்தனா கேட்கிறேன், பதில் சொல்லணும் அவரு. இப்ப எல்லா அதிகாரியும் லஞ்சம் வாங்கணுமா? சொல்லுங்க. ரொம்ப 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 பாருங்க, ஜெயிலுக்குள்ள ஒரு லேடி போலீஸை வெட்டுறான், அடிக்கிறா. ஒரு லேடி நேத்து நைட்டு ஒரு போலீஸ்காரனை எஸ்ஐ அடிச்சிருக்கான், வெட்டியிருக்கான் ஒருத்தன். எங்க போயிட்டு இருக்கு தமிழ்நாடு? என் தமிழ்நாடு எங்க போயிட்டு இருக்கு? சொல்லுங்க, எங்க போயிட்டு இருக்கு? ரத்தம் கொதிக்குது சார். உடனே தான் சொல்லுவேன், போலீஸ் வந்து போராட்டம் பண்ணக்கூடாது, போலீஸ் வந்து அவங்க நியாயத்தை சொல்லக்கூடாது. பண்ணா சஸ்பெண்ட் தான் பண்ணுவீங்க இல்லையா? சரி, நான் என்ன கேட்குறேன், காவல்துறையோட மனைவி இருக்கீங்கல்ல, போலீஸோட மனைவி, போலீஸோட பிள்ளைங்க இருக்கீங்கல்ல, போலீஸோட அப்பா அம்மா இருக்கீங்கல்ல, வா, நாங்கள பொதுமக்களும் வரோம், வா வா, நீங்கள் ஒரு 50,000 பேர் வாங்க, நாங்கள் ஒரு 10,000 பேர் வருவோம், வாங்க, நேராக முதலமைச்சர்கிட்ட போய் மனு கொடுப்போம், நியாயமான முறையில் கேள்வி கேட்போம். இப்படியே தொடர்ந்து போலீஸ் மேலேயே குறைகளை சொல்லி இன்னும் போலீஸையே அடிமைத்தனை பண்ணிக்கிட்டு போலீஸ் திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, எதுவும் பேசக்கூடாதுன்னா அப்போ என்னதான் பண்றது? இவ்வளோ தைரியமாக ஒரு மனுஷன் வந்திருக்கான், அவருக்கு எல்லாரும் வந்து போலீஸால கூட நிற்கணுங்க. என்னையா வேலை? படுத்தா தூங்க முடியுது அவங்களால நிம்மதியா? போலீஸால முடியல இல்ல. என்னத்துக்கு அந்த கருமம் முச்ச வேலை? வா, ஆடு மேய்க்கலாம், மாடு மேய்க்கலாம், பன்னி மேய்க்கலாம், கோழி மேய்க்கலாம், நல்லா சம்பாதிச்சு நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கலாம். எதுக்கு இன்னும் லோல் பண்றீங்க? வாங்க, ஒரு டிஎஸ்பி வந்தார்ல வெளில, அந்த மாதிரி வா.